நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் உள்ள ஏடிஎம் கொள்ளையர்களை திருச்சூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கேரள போலீசார் அழைத்துச் சென்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிருத்விராஜ் வழங்க கேட்கலாம். பிருத்விராஜ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம் இயந்திரத்தை கொள்ளையடித்து ஏடிஎம்மில் இருந்து சுமார் 67 லட்சம் பணத்துடன் வடமாநில கொள்ளையர்கள் தப்ப முயன்றுள்ளனர். அப்போது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சோதனை சாவடியில் கண்டெய்னர் லாரி நிற்காமல் சென்று பல்வேறு பகுதிகளில் விபத்தை ஏற்படுத்தி குமாரபாளையத்தில் இருந்து வெப்படை வரை கண்டெய்னர் லாரியை போலீசார் துரத்திச் சென்று கண்டெய்னர் லாரியில் இருந்து 7 பேரை பிடித்தனர். அப்போது இருவர் தப்ப முயன்ற போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் கைதாகி சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 5 குற்றவாளிகளை கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருச்சூர் காவல் நிலைய போலீசார் ஏடிஎம் கொள்ளையர்களை கஸ்டடியில் எடுக்க நேற்று வெப்படை காவல் நிலையத்திற்கு வந்து வழக்கு தொடர்பான நகல்களை பெற்றனர். இந்த நிலையில் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 5 கொள்ளையர்களின் கேரள முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் உத்தரவின் பேரில் சேலம் மத்திய சிறையில் இருந்து கேரள மாநிலம் திருச்சூர் போலீசார் 7 நாட்களுக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்ல உள்ளனர். இந்த கொள்ளையர்கள் கேரளாவில் வேறு ஏதாவது பகுதிகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனரா அல்லது இவர்களுடன் வேறு ஏதேனும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து விசாரிப்பதற்காக கேரள காவல்துறையினர் அழைத்துச் சென்று விசாரணை செய்த பிறகு முழுமையான தகவல் தெரிய வரும். மேலும் இந்த கொள்ளையர்கள் ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறித்து நேற்று ஆந்திரா காவல்துறையினர் கஸ்டடி எடுப்பதற்காக வெப்படை காவல் நிலையம் வந்தது குறிப்பிடத்தக்கது.